இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தின் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அவங்க அந்த அடிமைத்தனத்துல இருக்கும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அந்த இடத்துல இருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவர் கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போது ஒரு பிள்ளையை தன் தகப்பன் சுமந்து கொண்டு வருவது போல, தோளின் மீது சுமந்து கொண்டு வருவது போல, கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தன் தோளின் மேல் சுமந்து கொண்டு வருகிறாராம். அப்பா, எவ்வளவு நல்ல தேவன் அல்ல அவரு. இந்த தோள்களை சுமந்து கொண்டு போவதுன்றது சாதாரண காரியமா தெரியலாம். நமக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும், அப்பா தோல் மேல சுமந்துட்டு போறாரு அவ்வளவுதானே அப்படின்றது போல தெரியும். ஆனா அது எவ்வளவு பாரமா இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்றாரு பாருங்க. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. யாரு சொல்றது? மோசே. இவ்வளோ ஜனங்களையும் வல்லமையாய் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த மனுஷன் யாரு? மோசே. அந்த மோசேவாலேயே இந்த ஜனங்களை சுமந்து